மாமா என்னம்மா பண்ற? எந்திரிமா, நல்லா இருமா. எந்திரிமா எந்திரிமா, உட்காருமா உட்காருமா. ஐயா ஐயா, எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணுங்கய்யா. என்னம்மா செய்யணும்? ஆண்டாளம்மாவோட கண்டத்தை தடுக்கிற மாதிரி நிலாவோட ஜாதகத்தை மாத்தி எழுதி கொடுங்க ஜோசியரே. ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. தென்றலோட ஜாதகத்தை விட இது 100 மடங்கு சிறப்பான ஜாதகமா. நான் அடிச்சு உறுதியா சொல்றேமா, நிலாவை உங்க வீட்டுக்கு மருமகளா ஆக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் கண்டம் வராது. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு லட்சுமி. நிலாவை ஆகாஷுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிங்கம்மா. அம்மா, என் 2வது பொண்ணு நிலாவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்க. அதுக்கு நன்றி கடனா உன் கோயில்ல நான் அங்க பிரதட்சணை பண்றேன். நீதான் எங்க குடும்பத்தை காப்பாத்தணுமா. அம்மா தாயே. அம்மா, என் மகன் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பொய்யான ஜாதகத்தை ரெடி பண்ணி கொடுத்தது ஏன் தப்புதான். அதுக்கு நான் மட்டும்தான் காரணம். இந்த பாவத்துக்கான தண்டனையை எனக்கு கொடுத்துரு. ஆண்டாளம்மா ஜாதகத்துல மரண கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. என் மகன் நிலாவோட ஜாதகத்தால அந்த கண்டம் விலகாதுன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை நம்புறேன் தாயே. உன்னை மீறின சக்தி எதுவுமே இல்ல. ஆண்டாளம்மாவை மரண கண்டத்துல இருந்து காப்பாத்திரு. என் மகளை ஆண்டாளம்மா வீட்டுல வாழவை. ஆண்டாளம்மாவோட மரண கண்டத்தை எனக்கு கொடுத்துரு. என்ன தண்டிச்சிரு. என் பொண்ணுங்களையும் ஆண்டாளம்மாவையும் ஒண்ணும் பண்ணிராத. என் பொண்ணுங்களை வாழவேமா. நீதாம்மா வாழ வைக்கணும். மருமகளே, கல்யாணத்துக்கு புடவை எங்க வாங்கலாம்? கடைக்கு போய் வாங்கலாமா, இல்ல காஞ்சிபுரத்துல ஸ்பெஷலா நெய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்து வாங்கலாமா? அத்தை, உங்க இஷ்டம் அத்தை. இப்ப ஏன் இஷ்டம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பட்டு சேலையில பார்டர் நல்லா இல்ல, அத்தை இஷ்டத்துக்கு வாங்கிட்டாங்கன்னு நீ என்ன சொல்ல கூடாது. என்னத்த, அக்காவுக்கு மட்டும்தான் பட்டு சாரி வாங்கி கொடுப்பீங்களா? எங்களுக்கெல்லாம் வாங்கி தர மாட்டீங்களா? உனக்கும் வாங்கி தர மருமகளே. உங்களுக்கு தென்றல் மருமக, நிலாவும் மருமகளா? உங்க பையனுக்கு எத்தனை பொண்ணதான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? பூர்ணி, கோச்சுக்காத. வேணா உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, நீங்க 3 பேருமே எங்க அம்மாவுக்கு மருமகளா வந்துருங்க. உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை அத்தான். எனக்கு இன்னும் 2 பசங்க இல்லமா. இருந்திருந்தா உங்க 2 பேரையும் நானே மருமகளா எடுத்திருப்பேன். அத்தை, இவங்கெல்லாம் என்ன மாதிரி கிடையாது. உங்களை புழிஞ்சு எடுத்துருவாங்க. ஆமா, நீங்க ரொம்ப தங்கம் தான், போங்க. ஏய், வாங்கம்மா, வாங்க வாங்க.
உட்காரு சண்முகம். ஏங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. என்ன சாரதா, தென்றல நிச்சயம் பண்ண வந்துட்டு இங்கேயே தங்கிட்ட போல? நல்லவங்க சம்மந்திய கூட வீட்ல தங்க வச்சு பாத்துக்குவாங்க. உங்கள மாதிரி மாமியாருங்க தான் வீட்டுக்கு வந்த மருமகளை கூட வாழ விடாம விரட்டி விட்டுருவீங்க. அது மருமகள் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க. தேங்காய் பழ தட்டோட வந்திருக்கீங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான் சண்முகம். பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளை சித்துக்கும் நிச்சயம் பண்ணியாச்சு. நீங்க தானே முன்னாடி நின்னு எல்லாம் செஞ்சீங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் கூட பண்ணீங்க. இப்போ வந்து பொண்ணு கேக்குறேன்னு சொல்றீங்க. என்ன சண்முகம், உங்க வீட்ல ஒரே பொண்ணுதான் இருக்கா? இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல. நான் உங்க 2வது பொண்ணு நிலாவ பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். நிலாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? ஆமா சண்முகம். தென்றலுக்கு அப்புறம் நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல? அதெல்லாம் பண்ணி வைப்போம். அப்புறம் என்ன, என் பேர ஆகாஷுக்கு நிலாவ பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். இல்லம்மா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்? ஏற்கனவே உங்க வீட்டுல சம்பந்தம் பேசி மண்டபம் வரைக்கும் போய் கல்யாணமும் நின்னு போச்சு. அதுக்கு நான் காரணம் இல்லையே. இத பாருங்க, காரணம் யாரு வேணா இருந்துட்டு போட்டோம். உங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். அப்படின்னு நீதானே சண்முகம் சொல்ற? இல்ல, எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரே கருத்து தான். இல்லப்பா, உன் பொண்டாட்டி லக்ஷ்மி கிட்ட கேட்டு பாரு. அவகிட்ட என்ன கேக்குறது? என் குடும்பத்துல நான் சொல்றதா முடிவு. சண்முகம், நான் லக்ஷ்மி கிட்ட பேசி சம்மதம் வாங்கிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். லக்ஷ்மி, இவங்க சொல்றது உண்மையா? ஆமா. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசி சம்பந்தத்தை முடிவு பண்ணீங்கல்ல, அதனால நான் என் விருப்பத்துக்கு ஒரு சம்பந்தத்தை பேசிருக்கேன். லக்ஷ்மி, என்ன கேட்காம நீ எப்படி முடிவு எடுப்ப? நீங்க மட்டும் என்ன கேட்டா தென்றல் கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க. அம்மா, நாங்க நல்ல முடிவு எடுத்திருக்கோம். நாங்களும் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கோம். ஏ, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நிலாவுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஏன்னா கல்யாணத்துல என்ன நடந்ததுன்னு அவ நேர்ல பாத்திருக்கால. சரிங்க, நிலாவே கேளுங்க. சொல்லுடி, உங்க அப்பா கேக்குறாரு. நிலா, நீ சொல்லுடி. நிலா, கரெக்டா சொல்லு. அம்மா உன் கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? அக்கா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற?
இது விளையாட்டு விஷயம் இல்ல, சீரியஸா பேசு. அக்கா நான் சீரியஸா தான் பேசுறேன். அம்மா என்கிட்ட ஏற்கனவே பேசிட்டாங்க. லக்ஷ்மி, நீ புள்ளியோட மனச பேசி கெடுத்து வச்சிருக்க. ஏங்க இவளுக்கு நான் அறிவு இல்லையா என்ன? இவளும் சுயமா முடிவு எடுப்பா, முடிவும் எடுத்திருக்கிறா. தென்றல் அவ இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கும் போது இவ அவ இஷ்டத்துக்கு முடிவு எடுக்க கூடாதா? நிலா, நடந்ததெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். இந்த ஆண்டாள் அம்மாவால நம்ம குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்பட்டதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. நிலா, அவசரம் வேண்டாம், மெதுவா யோசிச்சு சொல்லு. அவ ஏற்கனவே யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கா. அம்மா நீ கொஞ்சம் பேசாம இருமா. எதுக்கு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க? நிலாவோட முடிவை கேளுங்களேன். நிலா, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. நிலா, வேண்டாம். நீ படிச்சவ, நல்ல புத்திசாலி. அதனால கரெக்டா யோசிச்சு முடிவு சொல்லு. நிலா, ஒரு 4 நாள் நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல. எதுக்கு 4 நாள்? அவ இப்பவே சொல்லுவா. நிலா, உன் முடிவு நீ தைரியமா சொல்லுமா. உன்னோட முடிவு என்ன நிலா? சொல்லு, என்னன்னு சொல்லு. பொன்னி, நீ வாயை மூடு. நிலா, இப்போ நீ சொல்லு. உன் முடிவுக்காகத்தான் உன் வீடு தேடி நான் வந்திருக்கேன். ஆகாஷ உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, மத்தத நான் பேசிக்கிறேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, நான் போய்கிட்டே இருக்கேன். பிடிக்கல அப்படின்னு சொல்லு நிலா, கிளம்பி போகட்டும். நிறுத்தடி, இவகிட்ட தானே அவங்க கேக்குறாங்க, அவளே பதில் சொல்லுவா. நீ எதுக்கு வற்புறுத்துற? லக்ஷ்மி, இருங்க, இவகிட்ட தானே கேக்குறாங்க, இவளே பதில் சொல்லட்டுமே. நீ சொல்லு நிலா. எனக்கு ஆகாஷ் தானே பிடிச்சிருக்கு. நான் ஆகாஷ் தானே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். நிலா, நீ அறிவோட தான் பேசுறியா? இவ அறிவோட தான் பேசிட்டு இருக்கா, நீ தான் அறிவில்லாம நடந்துக்கிற. நிலா, வேண்டாமா. நீ எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப தப்பு. நீங்க மட்டும் ஒழுங்கா முடிவு எடுத்திருக்கீங்க. இல்ல, இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் இல்ல. இந்த கல்யாணம் நடக்கவும் கூடாது. ஏன் நடக்க கூடாது? ஏன் சம்மதத்தை கேட்டா தென்றல் கல்யாணத்தை முடிவெடுத்தீங்க? கல்யாணம் பண்ணிக்கிற தென்றலுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அதனால உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அதே மாதிரிதான் இப்ப நிலாவுக்கு ஆகாஷ் தம்பிய பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கும். லக்ஷ்மி, நீ என்ன வீம்பு பண்றியா? நீங்களும் வீம்புக்குன்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, இப்ப நிலாவே முடிவை சொல்லிட்டா. சீக்கிரத்துல நான் என் பேர ஆகாஷுக்கு நிலாவையே நிச்சயம் பண்றதுக்கு வர்றேன். இந்தாங்க, தட்டை வாங்கிக்கங்க. ரொம்ப சந்தோஷம்மா.
தட்டை பிடிங்க. எங்க 2 பேருக்குமே சம்மதம்தான். நிலா, உன் முடிவை சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. இந்த பாட்டி வயித்துல பாலை வாத்துட்டேன். போயிட்டு வரட்டுமா? சரிங்க பாட்டி. என்ன சாரதா, கல்யாணம் முடியற வரைக்கும் நீ இங்கேதான் இருப்பியா இல்ல உன் வீட்டுக்கு போவியா? ஏன்னா நானும் உன் வீட்டுக்கு வரணும். நமக்குள்ள உறவு இருக்கோ இல்லையோ உனக்கு முறையா சொல்லணும்ல, அதான் கேக்குறேன். வீட்டுக்கு வாங்க மாமியாரே, நமக்குள்ள இன்னும் உறவு விட்டு போகல. ஏன்னா கோர்ட்ல கேஸ் இன்னும் போயிட்டு இருக்குல்ல. பார்க்கலாம். நிலா, இந்தா சாப்பிடுறீ. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. மாதவி, மாதவி, சொல்லுங்க அத்தை. சீக்கிரமா ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணு. அம்மா, என்னம்மா ஸ்வீட்லாம் பண்ண சொல்றீங்க? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விசேஷம்தான். ஆகாஷுக்கு பொண்ணு பார்த்து சம்பந்தம் பேசிட்டு வரேன். அத்தை, என்னத்த சொல்றீங்க? எதுக்கு இப்போ ஷாக் ஆகுற? பொண்ணு தானே பாத்துட்டு வந்திருக்கேன். அம்மா, எல்லாரையும் கலந்து பேசி கூட்டிட்டு போக வேண்டியதானம்மா? நாங்க என்ன வரமாட்டோம்னு சொன்னோம்? ஏற்கனவே உங்க எல்லாரையும் கலந்து பேசி பண்ண கல்யாணம் தான் தாலி கட்டுற வரைக்கும் போய் நின்னு போச்சே. அம்மா, அதெல்லாம் உங்களால தானம்மா? முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் எதுக்கு பேசுறீங்க? அதை விடுங்க. அத்தை, இப்ப எங்க போய் யார பொண்ணு பார்த்து சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன். உங்க கிட்ட எல்லாம் விஷயத்த சொல்லாம போய் சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்குமா? எல்லாத்தையும் நான் 4 விதமா யோசிச்சு செய்யறவ. அப்படித்தான் இதையும் செஞ்சிட்டு வந்திருக்கேன். சரிம்மா, பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. எவ வீட்ல ஆகாஷுக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னாங்களோ, எவ கல்யாண மண்டபத்துல வச்சு என்ன அசிங்கப்படுத்தினாளோ, அவ வீட்ல இருந்தே பொண்ணு எடுத்திருக்கேன். அம்மா, நீங்க யாருமா சொல்றீங்க? தென்றலோட தங்கச்சி நிலாவத்தான். ஆகாஷுக்கு பேசி முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்? என்ன கேட்காம எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க? உன்னை எதுக்கு கேட்கணும்? பாட்டி, கல்யாணம் பண்ணிக்க போறது நான், என்ன கேட்க வேண்டாமா? அப்போ உன் கல்யாணத்தை உன் இஷ்டப்படிதான் செய்வேன்னு சொல்றியா? பாட்டி, நான் அப்படி சொல்ல வரல. உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். என் உயிரை விட உங்களை நான் ரொம்ப பெருசா நினைக்கிறேன். அப்போ நான் சொல்றத சரின்னு கேட்க வேண்டியது தானே? பாட்டி, இது என் வாழ்க்கை பிரச்சனை பாட்டி. அப்போ உன் வாழ்க்கையில எனக்கு அக்கறை இல்லையா? பாட்டி, என் வாழ்க்கையில உங்களுக்கு அக்கறை இருக்கு. ஆனா என் மனசுல விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படின்னா உனக்கு நிலாவை பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. ஆனா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் அந்த பொண்ணுகிட்ட அப்படிலாம் பழகல பாட்டி. அன்னைக்கு ரவுடிங்க கிட்ட இருந்து
அவளை காப்பாத்தி இருக்க. கார்ல கொண்டு போய் வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்திருக்க. பாட்டி அது யாரா இருந்தாலும் நான் செஞ்சிருப்பேன் பாட்டி. அம்மா நிலாக்கு மட்டும் இல்லம்மா, யாருக்கு நடந்திருந்தாலும் அவன் ஹெல்ப் பண்ணிருப்பாமா. அதுக்காக ஹெல்ப் பண்ண எல்லா பொண்ணையும் அவனால கல்யாணம் பண்ணிக்க முடியுமாமா? அத்தை, என்ன இருந்தாலும் நீங்க எங்க விருப்பத்தையும் கேட்டிருக்கணும்ல. ஏய், இது வரைக்கும் உன் மகனுக்கு 2 பொண்ணுங்க பார்த்தாச்சு. ஒருத்திக்கு தாலி கட்டுற அளவுக்கு போய் அந்த கல்யாணமே நின்னு போச்சு. இன்னொருத்தி தாரா ஆகாஷ பிடிக்கலன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. இப்படியே போனா இவன் வாழ்க்கை என்னதான் ஆகிறது? அதனாலதான் நானே ஒரு முடிவு எடுத்தேன். என்னால நிலாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது.